த்ரில்லர் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி லவ்வர்ஸ்க்காக இந்த புக். ஹாய், டே 5 ஆஃப் ரெக்கமெண்டிங் அ புக் ஃபார் அ வீக் சீரீஸ். இந்த புக்கில் 10 பேர் வந்து ஒரு ஐலாண்டுக்கு இன்வைட் ஆகுறாங்க. அங்கே அந்த 10 பேருக்குமே அவங்களுக்குள்ள யாரையுமே தெரியாது. இன்வைட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்களாம் யார் அப்படின்னு தெரியும். ஆனால் இன்வைட் பண்ணது யாருன்னு யாருக்குமே தெரியாது. யாருன்னே தெரியாதவங்க கூப்பிட்டா ஏன்டா வந்தீங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து அந்த இன்விடேஷன் வந்திருக்கும். ஒருத்தருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்திருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஹாலிடேன்னு சொல்லி வந்திருக்கும். இதனால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்தப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட். ஐலாண்டுக்கும் மெயின்லேண்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது. இங்கே இருக்கிறவங்க யாரும் வெளியவும் போக முடியாது, அங்கே இருக்கிறவங்க யாரும் உள்ளே வர முடியாது. இப்போ வந்திருக்க கெஸ்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு போவாங்க. எல்லாரோட ரூம்லேயுமே வந்து அந்த போயம் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். இது பார்க்க நர்சரி போயம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் விட்டுருவாங்க. அன்டில் என்ன ஆகும்னா அந்த போயமில் வர மாதிரியே ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க. இப்போ இவர் இறந்த அப்புறம் எல்லாத்துக்கும் பயம் வரும். யார் வந்து கில்லர், ஒருத்தர் இவங்களே சந்தேகப்பட்டுப்பாங்க. இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்னா 10 பேருமே வந்து அப்படியே ஒருத்தராக காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் கில்லர் யாருன்னு கெஸ் பண்ணிட்டேன்னு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. யாருன்னே உங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. 10 பேருமே இறந்துருவாங்க. ஒருத்தர் கூட உள்ளே புதுசாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. புக்கோட லாஸ்ட் லைனில் தான் உங்களுக்கு வந்து கில்லர் யார் அப்படின்னே தெரியும். பிளாட் ட்விஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. என்னால் கெஸ் பண்ணவே முடியல. இந்த புக்கோட நேம் வந்து அண்ட் தென் தேர் வர் நன் பை அகாத்தா கிறிஸ்டி. இது நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த பிளாட் ட்விஸ்ட்டை யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது.